என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இனிப்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே மைசூர் பாக்கு போட்டிருக்கோம், பல வகையான சேமியா பாயாசம்லாம் போட்டிருக்கோம். கீர், அதாவது மேரேஜில் கல்யாணத்தில் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கீர் பாசுமதி ஜவ்வரிசி போட்டு ஒரு அருமையான ஸ்வீட் கீர் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப இதாகும்னு நினைக்காதீங்க. மொத்தம் ஒரு அரை மணி நேரத்தில் அருமையான கீர் தயாராகிடும். செய்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த கீருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பாசுமதி அரிசி ஊற போட்டிருக்கோம். பாசுமதி அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஜவ்வரிசி அதே மாதிரி ஒரு 100 கிராம். இதில் ஒரு 50 கிராம் போட்டால் கூட போதும், பாதிக்கு பாதி போட்டாலும் ஓகே. 100 கிராம் ஜவ்வரிசி. பாதாம் முந்திரி வறுத்து போடுறதுக்காக. இது நாட்டு சக்கரை அதில் போடுறதுக்காக. வெள்ளை சக்கரை போடுறவங்களும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. பெரிய ஸ்வீட்டில் எதில் செய்யணுமோ இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கல்யாணத்தில் நாட்டு சக்கரைலாம் போட மாட்டாங்க, வெள்ளை சக்கரை தான் போடுவாங்க. இந்த நெய் தாளிக்கிறதுக்கு, ஸ்வீட் எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சம் உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வைக்கிறதுக்காக அடுப்பை வச்சுக்கிறேன். இது தண்ணி அளவு கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. தண்ணி இப்போ நான் ஊற்றுறதுக்காக ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி 100 கிராம் பாசுமதி அரிசி போடுறதுக்காக ஒரு 1 லிட்டர் தண்ணி வைக்கிறேன். ஏன்னா 4 விசில் வைக்கணும். தண்ணி சுண்டிட்டா அடி பிடிச்சிடும், அதுக்காக 1 லிட்டர் தண்ணி நான் ஊற்றி வைக்கிறேன். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வரக்கூடிய பாசுமதி அரிசி ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 100 கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன் லைட்டாக. ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் வரைக்கும் வைக்கலாம். அதுக்காக விசில் குக்கர் மூடியை போட்டு ஏன்னா எல்லாம் குழைய வேகணும், அதனால் 4 விசில் வைப்போம். இப்போ பாசுமதியும் ஜவ்வரிசியும் போட்டோம். 4 விசில் சொன்னேன், நான் 5 விசில் வச்சேன். அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டாம், அந்த விசிலை திறக்காமல் அப்படியே அந்த விசில் தானே போகட்டும், இப்படி வச்சுருவோம். அடுத்தது பால் காய்ச்சணும், பாலையும் காய்ச்சிக்கிடுவோம். 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றலை, திக்கான பால், இந்த க்ரீம் மில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உங்களுக்கு கிடைச்சா அது போடுங்க. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே பாலை நல்லா தண்ணி ஊற்றாமல் சுண்ட காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ தீயை நல்லா சிம்மில் மாற்றிக்குங்க, ஃபுல்லாக சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஜவ்வரிசியும் பாசுமதியும் வச்சோம், 5 விசில் வச்சோம். நம்ம ஒரு 1.5-2 லிட்டர் தண்ணி ஊற்றினோம். பாருங்கள், நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கிளாஸ் வச்சு மசிக்கணும். இதை கொஞ்சம் மசிக்கணும் இந்த அரிசியை, அதனால் கொஞ்சம் இதை வச்சு சும்மா மசிக்கிறேன். இது இருந்தாலும் சரி, இல்லைன்னா இங்கே உங்கள்கிட்ட இருந்த ஒரு கிளாஸ் வச்சு கூட அப்படி மசிச்சுங்க. சும்மா அப்படி மசிச்சு இந்த பாதாம் முந்திரி வறுக்கிறதுக்கு அதுக்காக ஒரு சின்ன தாளிப்பு கடாய் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ரொம்ப நெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக இந்த பொரிச்சு எடுக்கிறதுக்காக மட்டும் தாளிப்புக்காக கொஞ்சம் நெய் ஊற்றுக்கிறேன். எண்ணெயில் நெய் ரொம்ப காய வேண்டாம், சுமாராக காஞ்சா போதும். அப்போவே இந்த பாதாமும் முந்திரியும் போட்டுக்குங்க. லைட்டாக அப்படி காட்டிட்டு லேசாக வறுத்தா போதும், ரொம்ப கருகாத அளவுக்கு. இந்த சூட்டுலே முந்திரி பாதாமும் லேசாக வறுபட்டால் போதும். இந்த நெய் தான் அதுக்கு வாடை. அருமையாக 2 ஸ்பூன் ஊற்றினா கூட போதும், ரொம்ப நெய் தேவையில்லை. திராட்சை அதிலே இந்த சூட்டிலே போட்டுக்கிறேன். அதே சூடே அதுக்கு போதுமானது. திராட்சை நல்லா அந்த சூட்டிலே பலூன் மாதிரி உப்பையாக உப்பிடும். இந்த பாதாம் முந்திரி திராட்சை வறுத்தது அப்படி ஒரு ஓரம் வச்சுக்கிடுவோம். இந்த பால் காய்ச்சணும் பார்த்தீங்களா, அந்த பால் திக்காக காஞ்சி போன பால், அந்த பால் சட்டியை வச்சுட்டு அதுலேயே நம்ம இந்த பாசுமதி நசுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஜவ்வரிசியும் பாசுமதி, இதை இதில் சேர்த்துக்கிடுவோம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டைமில் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம்.
இல்லை ரோஸ் வாட்டர், ஒரு சொட்டு ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ரோஸ் வாட்டர் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அது போடலாம். கல்யாணத்தில் நாட்டு சக்கரை போட மாட்டாங்க, வெல்லம் போட மாட்டாங்க, ஒயிட் சக்கரை தான் போடுவாங்க. எது பிரியமோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நான் இப்போ வெள்ளை சக்கரை போடுறேன். 100 கிராம் ஜவ்வரிசி போட்டோம், 100 கிராம் பாசுமதி அரிசி போட்டிருக்கோம். இப்போ 200 கிராம் பால். இப்போ நம்ம ஒரு 300 கிராம் வெள்ளை சக்கரை போடுறேன். 300 கிராம். இனிப்பு அதே மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு பார்த்து போட்டுக்குங்க. லாஸ்ட்டாக ஒரு 3 ஏலக்காவோ 2 ஏலக்காவோ அப்படி வாயை கிள்ளிட்டு லேசாக அந்த அரிசி வெளியில் வர மாதிரி அப்படி கிள்ளி இப்படி போட்டுருங்க. ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட பவுட்ரு போடலாம். நான் சும்மா வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை இப்படி கிள்ளி இப்படி போடுறேன், அவ்வளோதான். கொஞ்சம் மில்க் மெய்டு இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. மில்க் மெய்டு நான் கொஞ்சம் ஊற்றுறேன். லாஸ்ட்டாக மில்க் மெய்டு ஃபுல்லாக ஊற்றலை, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப நேரம் இது கொதிக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா பால் சுண்டிருச்சு. ஜவ்வரிசி குக்கரில் நல்லா மசிய வெந்துருச்சு. அதோட இது அதுக்கு மேலே ரொம்ப இதை சேர்க்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை, கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த தாளிச்சை பார்த்தீங்களா, இந்த தாளிப்பை கொஞ்சம் போட்டுரும், கொஞ்சம் டெக்கரேட்டுக்காக வச்சுக்கிடுவோம். லைட்டாக அப்படி ஊற்றிடுங்க. நெய் கொஞ்சம் தான் ஊற்றுறேன். தீயை ஆஃப் பண்ணிட்டேன். தாளித்து நம்ம முந்திரி திராட்சைலாம் தாளித்து மேலே போட்டோம். தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு அருமையான கல்யாண வீட்டில் சாப்பிடும் பார்த்தீங்களா, பாதாம் பாசுமதி அரிசி ஜவ்வரிசி வச்சு செஞ்ச ஒரு அருமையான கீர் ரெடி. மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 1/2 மணி நேரம். ஒரு சட்டியில் பாசுமதி அரிசியும் ஜவ்வரிசியும் ஒரு 5 விசில் வச்சோம். பாலை சுண்டை காய்ச்சினோம். இதையும் ஒன்றா சேர்த்தோம். பால் கண்டெய்ன் மில்க் இருந்தால் மில்க்கு சேருங்க, இல்லைன்னா சாதா அந்த காய்ச்சின சுண்டை வச்ச பாலே போதுமானது. அதுக்குள்ள தாளித்து கொட்டுங்க. தேவைப்படுறவங்க வெள்ளை சக்கரை போட்டுங்க. வீட்டுக்காக இருந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னா நாட்டு சக்கரை போட்டுங்க. நாட்டு சக்கரை அதிக சுவையாக இருக்கும். அருமையான ஒரு கீர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த அப்பாவை ஐயாவை ஆதரிக்கிறவன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிக பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.